கடிக்க போதுறோம் அடிச்சிருச்ச மக்களே, சரியான கேட்ஃபிஷ்ஷு. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம கேட்ஃபிஷ் பிடிக்கலான்னு தான் போயிருந்தோம். போயிட்டு 1 இல்லைங்க 2 இல்லைங்க 3 மீன் தொடர்ந்து மிஸ் ஆகி போயிட்டே இருந்துச்சு நம்மக்கிட்ட. நம்ம வந்துட்டு ஜிலேபி மீனை தான் தீனியாக போட போகிறோம். அதுக்கு குடல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போட போகிறோமோ அந்த இடத்துல தூவி விட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வந்துட்டு அந்த இடத்துல மீன் வந்து டக்குன்னு வந்துடும். நம்ம தூண்டில் போட்டிருந்தோம்னா டக்குன்னு அடிச்சிடும். இப்போ பாருங்கள், ஒரு மீன் சரியான மீனுங்க அடிச்சிருச்சு. அது ராடை பெண்ட் பண்ணுறதை பாருங்க. நானும் வந்துட்டு எப்படியாச்சும் கரை ஏற்றி உங்களுக்கு காமிக்கலாம் வீடியோ எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அது கூட ஃபைட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் வந்துட்டு அந்த மீனை வந்துட்டு கரை ஏற்ற முடியல. எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கீழே அடியில் முள்ளுங்களாக தான் இருக்குது. நேராக முள்ளுக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு சிக்கலாக்கி விட்டுருந்துச்சு. அப்புறம் நான் பொறுமையாக இழுத்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மீனை வந்துட்டு ஓடியே பண்ணேன். ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கல. சரி, நெக்ஸ்ட்டு மீனாச்சு நம்ம கரெக்டாக பிடிச்சி ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு மீனை வந்துட்டு பிடிக்கிறதுக்கு வேறு ஒரு ஸ்பாட்டு பக்கம் தான் போகணும். இப்போ தான் பிடிச்சி இழுத்தேன். அந்த இடத்துல வந்துட்டு டுப்புன்னு சவுண்ட் அடிச்சு அப்படியே மீன் வந்துட்டு ஓடிடுச்சு. ஆனால் தூண்டில் அக்கலை, மீன் வாயாக இருந்துருச்சு போல். சரி, இந்த இடத்துல வந்து தூண்டில் போட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 5-6 மண்டையை தூக்கி எரிஞ்சு விட்டேன். தூக்கி போட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீன் அடிச்சிருச்சு. மீன் அடித்தேன்னு நான் பிடிச்சா அது மீன் மாட்டின உடனே இந்த செடியிலுக்குள்ளே தான் இழுத்துட்டு போகுது பாருங்கள். இதில் நல்லா போய் செடியிலுக்குள்ளே போய் நல்லா நுழைஞ்சிருச்சு மண்டையை விட்டு. நானும் இழுத்து பார்த்தேன், வரவே இல்லை மக்களே, தூண்டில் வரவே இல்லை. சரி, தூண்டில் அவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தூண்டில் வந்துருச்சு, ஆனால் மீன் வரல. மீன் வந்துட்டு ஏதோ ஒரு கோமண துணியில் மாட்டி விட்டு ஓடிடுச்சு. ஸோ சேடு. சரி, நெக்ஸ்ட்டு மீனாச்சு நம்ம க்ளீனாக கரையாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு மீனை போட்டேன். நெக்ஸ்ட்டு மீன் வந்துட்டு நல்லா அடிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மீன் வந்துட்டு செடியில் பக்கம் எடுக்கல, நேருக்கு நேராக ஓப்பன் பிளேஸில் இழுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு. பாருங்கள் அது எவ்வளோ ஃபைட்டை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நானும் ரொம்பலாம் இழுக்கலைங்க, மெதுவாக தான் இழுத்து எப்படியும் இப்போ கரையேற்றிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அது எப்படியும் அதுவும் வாயாக இருந்துருச்சு போல். இந்த மீன் ஓடிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மீனை வந்துட்டு ஃப்ராகு போட்டு அடிக்கலாம். ஃப்ராகு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் 2 நாளில் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃப்ராகு பொம்மையை அன்பாக்சிங் பண்ணுற வீடியோவும், விரால் மீன் பிடிக்கிறது, தேலி மீன் பிடிக்கிறது எல்லா வீடியோவும் வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.